ராஜா ராணி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகம் ஆனவர் அட்லி. அப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் விஜயுடன் தெரி, மெர்சல், பிகில் போன்ற படங்களை அடுத்தடுத்து இயக்கியதன் விளைவாக பாலிவுட் நடிகர் ஷாருக் கானை வைத்து ஜவான் என்ற படத்தை இயக்கி இந்தியா முழுவதும் அறியப்படும் இயக்குனராக இருக்கிறார். தற்போது 70 கோடி வரை சம்பளம் வாங்கிய இவர் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனை வைத்து பிரம்மாண்டமாக ஒரு படத்தை இயக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் சத்யபாமா பல்கலைக்கழகம் சார்பில் வரும் ஜூன் 14ஆம் தேதி அட்லிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட உள்ளது. இந்த சத்யபாமா கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர் அட்லி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக வலம் வரும் சமந்தா தற்போது சுபம் என்ற திரைப்படத்தினை தயாரித்து தயாரிப்பாளராகவும் தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளார். இந்நிலையில் இளம் சிவப்பு நிறத்தில் சேலை அணிந்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நடிகை சமந்தா. தற்போது அந்த புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழ் திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகைகளில் ஒருவராக இருக்கும் ரம்யா பாண்டியனுக்கு சமீபத்தில்தான் திருமணம் நடைபெற்றது. எப்போதும் இன்ஸ்டா பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கும் அவர் தற்போது சிவப்பு நிற புடவையில் எடுத்துள்ள லேட்டஸ்ட் போட்டோ ஷூட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த 25 வருடமாக தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் திரிஷா சமீபத்தில் தனது 42வது பிறந்த நாளை கொண்டாடினார். தற்போது ஒரு படத்தில் நடிப்பதற்காக 12 கோடி வரை சம்பளம் வாங்கும் இவர் தனது உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க தினமும் 1 மணி நேரம் நீச்சல் பயிற்சி செய்து வருகிறார். சன் மியூசிக் நிகழ்ச்சிகள் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமான நடிகர் முரளிராம் தற்போது பல படங்களில் கவனிக்கத்தக்க கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். சமீபத்தில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் தொடரில் இவர் ஏற்று நடித்த ஜீவா கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுத் தந்தது. விரைவில் ஒரு பெரிய இயக்குனர் தயாரித்து இயக்கும் படத்தில் கதாநாயகனாக நடிக்க உள்ள இவரது பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் இணையத்தில் கொண்டாடி வருகின்றனர்.